வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரிவ்யூக்காக வாங்கின பெரும்பாலான ஸ்மார்ட் போனை சேல் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து ஒரு சில யூஸ்டு ஸ்மார்ட் ஃபோனையும் சேல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு மேக் மினி அண்டு கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சேலுக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட இருக்கிறது இந்த HMDயோட ஒரு டச் ஃபோன். இது ஒரு ஹைப்ரிட் ஃபோன்னு சொல்கிறாங்க. அதாவது கீபேடுக்கும் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நடுவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து 4200 ரூபாய் ஆன்லைன் ப்ரைஸ். ஆனால் இப்போ அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை. பேசிக்காக கால் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு டச் ரெஸ்பான்ஸோடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நான் 2750 ரூபாய்க்கு தரேன். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் சாம்சங்கோட F17. இப்போ ஆன்லைன் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 18லேருந்து 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 4GB 128GB வேரியண்ட், கிட்டத்தட்ட 10லேருந்து 11 மாதத்துக்கான வாரண்டியோட நான் உங்களுக்கு 14,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை நான் தரேன். இந்த ஃபோனில் நல்ல டிஸ்பிளேவோட மீடியா கன்சப்ஷனுக்கும் 5G எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது ரியல்மி P4R 20,000 ரூபாய் செக்மெண்ட்டில் நல்ல பேட்டரி லைஃப் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்காக இப்போ ஆன்லைனில் 19,500 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. நம்ம 4GB 128GB வேரியண்ட் கிட்டத்தட்ட 16,500 ரூபாய்க்கு தரேன். தேவைப்படுறவங்க இங்கே ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணுறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட F36. இது வந்து 8GB 128GB வேரியண்ட், கிட்டத்தட்ட 11 மாதம் வரைக்குமான வாரண்டி இருக்குது. ரீசெண்டாக ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சாம்சங் மட்டும் ஒரு சில ரீசனபிள் ஆப்ஷனில் வந்ததுனால நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து சாம்சங்லேருந்து வாங்குற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரிவ்யூஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் இன்னும் ஒரு 3 to 4 நாள் தேவைப்படுது ஒரு சில ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு. இப்போ ஆன்லைன் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த F36 24,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நாம உங்களுக்கு ஒரு 18,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு தரேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங்ல இருந்து M47. இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதையே ஃப்ளிப்கார்ட்டில் சாம்சங்கோட F70 ப்ரோன்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 6GB 128GB வேரியன்ட், கிட்டத்தட்ட 10லேருந்து 11 மாதம் வரலையுமான வாரண்டி உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஃபோனை நான் உங்களுக்கு 22,500 ரூபாய்க்கு தரேன். இப்போ ஆன்லைன் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 31,000 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு ஒர்த்தான டீல் தான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட்டோலேருந்து Edge 70 Pro. இது 8GB 256GB வேரியண்ட். இப்போ 40,000 ரூபாய் வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் போயிடுச்சு. இந்த ஃபோன் நான் உங்களுக்கு 34,500 ரூபாய்க்கு தரேன். 9 மாதம் வரலியமான வாரண்டி கிடைக்குது. இந்த ஃபோன் நல்ல ஒரு கேமராக்காகவும் ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது போக்கோல இருந்து M8 பவர். இந்த ஃபோன் இப்போ 25,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 4 நாளில் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். தேவைப்படுறவங்க நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் 6GB 128GB வேரியண்ட்டோட மெயினாக பேட்டரி லைஃப்காகவும் மீடியா கன்சம்ஷனுக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கேமிங்க்கு கண்டிப்பாக செட் ஆகாது. அந்த எண்ணத்தோடு இந்த ஃபோன் நீங்கள் வாங்க வேணாம். ஸோ இப்போ கரண்ட்லி 25,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு 22,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்டில் தரேன். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் தான். இது ஓப்போவோட K13. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 8GB 128GB வேரியண்ட்டை நான் 17,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இது நான் ஒரு ரிவ்யூ பர்பஸ்க்காக தான், ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரீசெல்லர்கிட்ட வாங்கியிருந்தேன். ஃபோனோட கண்டிஷன் நல்லா இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு நான் வீடியோவும் சென்ட் பண்ணுறேன். ஓகேனா வாங்கிக்கோங்க. அப்புறம் போக்கோலேருந்து போக்கோ M2 ரீலோடட் இருக்குது. இது கண்டிஷன் நல்லா இருக்குது. தேவைப்படுறவங்க 4,500 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக் மினி M1. இந்த பர்டிகுலர் பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குட்டியாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் 1080pயில் ஈஸியாக வீடியோவில் எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸில் ஒரு 30,000லேருந்து 35,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்டில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிசி ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும். நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் பிசியை நான் உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு தரேன். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் லேப்டாப் தான். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, ரிவ்யூக்காக வாங்கியிருந்தேன். ஆனால் பல கட்ட போராட்டம். இப்போ இஎம்ஐ கட்டுறது பெரிய டாஸ்காக இருக்குது. இது டோட்டலாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாங்கள்ல, அந்த கண்டிஷனில் இருக்குது. இது ஏசர்லேருந்து Acer One Z14 மாடல், 8GB 256GB வேரியண்ட்டில் வந்திருக்க லேப்டாப்பு. இது பேசிக்காக உங்களுக்கு நார்மலான டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். இன்னும் யூஸ் பண்ணலை. இந்த பர்டிகுலர் லேப்டாப்பை நான் உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு தரேன். தேவைப்படுறவங்க இங்கே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா பெஸ்ட்டான ஆப்ஷனும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாடல்ஸ் இன்னும் வாங்குவேன், இல்லை ஃபியூச்சரில் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற G-Driveல நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அங்கே உங்களுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணியுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு சிலருக்கு இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் என்னோட நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தா தான் ஒரு சில விஷயங்கள் புரியும். நிறைய ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பல ஐட்டம் நம்ம ரிவ்யூக்காக ஓனாக வாங்கி பண்ணியிருந்தாலும்
உங்கள்கிட்ட கிடைக்கிற ஒரு சில சின்ன சின்ன சப்போர்ட்டை வச்சு தான் இந்த சேனலை இப்போதைக்கு ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் பல சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. கண்டினியூஸாக உங்களோட சப்போர்ட்டை தாங்க, அது மட்டும் போதும். நான் முடிஞ்ச அளவு இன்னும் நிறைய குவாலிட்டி கண்டென்ட்டை கொடுக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஒருவேளை இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, புதுசாக தான் நான் வாங்குவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் இங்கே இருக்கிற டேக்லையும் கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பண்ணிக்கோங்க.